to Sandy's Wife channel. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் guys. எல்லாரும் வீட்ல ஃபேமிலியோட எல்லாரும் சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க நான் நம்புறேன். அண்ட் நானும் வந்து வீட்ல வந்து சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு. அண்ட் காலையிலே வெண்பொங்கல் சாம்பார் செம்ம கம்ஃபர்ட் ஃபுட் வந்து சாப்பிட்டு செம்மையா வந்து நம்ம மார்னிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் இல்லாமையா பொங்கல், அப்புறம் வந்து சக்கரை பொங்கல்லாம் வீட்டில் செஞ்சாங்க. சாமிக்கெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கோவிலுக்கு போகிற வேலை தான் இருக்குது. இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வந்து குட்டியாக விலாக் எடுக்கலாம்னு சொல்லி தான் இந்த விலாகை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இதாங்க என்னோட பொங்கல் காஸ்டியூம் நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்களுக்காக நிறையா ஷார்ட்ஸ் தான் வந்து ஆன் தி வேல இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் நம்ம வீட்டில் என்ன டிஃபன்னு பார்த்தீங்கன்னா காலையிலே நல்லா சுட சுட வெண்பொங்கல் கைஸ், வெண்பொங்கல் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல், சாதம் வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் எல்லா காயும் போட்டு பொங்கல் ஸ்பெஷலாக சாம்பார் வந்து செஞ்சுருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எல்லா காயும் போட்டு நல்லா சுட சுட சாம்பார் வச்சுருக்காங்க. நம்ம இதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம போய் சக்கரை பொங்கல் வந்து மெயினாக வைக்கணும். அண்ட் இதுதான் நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அவ்வளோதான் கைஸ். மார்னிங் சாப்பாடை நம்ம நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம சக்கரை பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு கைஸ். அதுக்கப்புறம் பொங்கல்லாம் வந்து நல்லா அப்படியே பொங்கி சூப்பராக வந்துருச்சு. அதுக்கப்புறம் அம்மாவும் வந்து பொங்கல்லாம் செய்ய ப்ரிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சும்மா எப்பயும் போல் பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சூப்பராக பொங்கல் ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டாச்சு. நம்ம வந்து குளிச்சுட்டுலாம் வந்தாச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டோம். அண்ட் இதுதான் நம்மளோட பொங்கல் ட்ரெஸ். ஒரே மாதிரி எனக்கும் என்னோட தங்கச்சிக்கும் வந்து சாரியில் ஸ்டிச் பண்ணோம். செம்மையாக இருக்குது. அண்டு நம்ம இதுக்கு மேலே தான் போய் கிளம்பி ஆல்ரெடி சாமிலாம் கும்பிட்டோம். அண்டு நம்ம போயிட்டு இன்னும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்ல, ஸோ வந்து கொஞ்சம் அப்படியே கிளம்புவோம். அதுக்கப்புறம் கோயிலுக்கு வேறு போகணும். சரி நம்ம அப்படியே போய் கிளம்பிட்டு நம்ம vlog-ஐ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, சூப்பராக ரெடி ஆகியாச்சு. அண்ட் ஐ திங்க் இந்த லுக் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதையும் மேட்ச் பண்ணி இங்கே பாருங்கள், கண்ணாடி வளையல்லாம் போட்டிருக்கேன். எங்கள் மம்மியோடது சின்ன வயசில் போட்டது எல்லாத்தையும் வந்து சுட்டு போட்டிருக்கேன். அவங்க வந்து நிறையா வச்சுருக்காங்க, ஆனால் வந்து எதையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக அவங்களோட தான். எல்லாமே வந்து கண்ணாடி வளையல் தான். நல்லா இருந்துச்சு. இது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கரெக்டாக தோடு வளையல் எல்லாமே சூட் ஆகியாச்சு. அண்ட் நம்ம ரெடி ஆகியாச்சு, சாமியும் கும்பிட்டாச்சு வீட்டில். அண்ட் நம்ம போய் கோவிலுக்கெலாம் போய்கிட்டு வரணும். அண்ட் கைஸ் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எப்படி ஜாலியாக வீட்டில் எல்லோரும் ஹாப்பியாக கொண்டாடிட்டு இருக்கீங்க எல்லாம் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து. ஆஃப்டர்நூன் சாப்பாடெலாம் வீட்டில் சாம்பார் சாப்பாடெலாம் சூப்பராக நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியே எங்கேயாச்சும் போய்கிட்டு வரலான்னு எல்லோரும் கிளம்பிட்டோம் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு. போகிற வழியில் ஒரு ஜூஸ் கடை பார்த்தோமா, சரி வெதர் நல்லா வெயில் கொளுத்துறதுக்கு நம்ம அப்படியே ஒரு ரோஸ் மில்க் குடிக்கலான்னு சொல்லி இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரோஸ் மில்க்லாம் வாங்கிட்டு அப்படியே காருக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். ஏன்னா 2 பேர் காருக்குள்ளே தான் உட்காந்துருந்தாங்க, வெளியே இறங்க மாட்டேன்ட்டாங்க வெயில்னால. சரின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் குடிச்சிட்டு அவங்களுக்கு எப்படியே எடுத்து போயிட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. ரோஸ் மில்கில் வந்து அந்த சப்ஸா சீட்லாம் போட்டிருந்தாங்களா, ஸோ வந்து குடிக்கிறதுக்கே வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. நான் இங்கே ஒரு காலேஜ்லாம் படிக்கும்போது இங்கே குடிச்சிருக்கேன். பட் வந்து ஃபேமிலியோட இங்கே ஃபஸ்ட் டைம் போய் குடிக்கிறேன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்கும் வந்து நான் குடித்ததில் வந்து எல்லாத்துக்கும் அப்படியே வாங்கி கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லிகிட்டு இருந்தேன். எல்லாரோட ரியாக்ஷனும் சூப்பராக வந்துச்சு. ஏன்னா அந்த பெப்பர் லெமன் போட்டு தருவாங்கல்ல, லெமன் ஜூஸில் பெப்பர் போட்டு அது வந்து நல்லா அப்படியே திக்காக கொடுத்துருந்தாங்களா, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே காந்திபுரம் வழியாக கிளம்பிட்டோம். செம்ம சூப்பராக அப்படியே வேடிக்கைலாம் பார்த்துட்டு நம்ம போயிட்டு இருந்தோம். எங்கே போகிறதுன்னு பிளானே இல்லை கைஸ். அப்புறம் திடீர்னு இருந்துட்டு ஈஷா போகலான்னு சொன்னாங்க. ஈஷா போகலான்டா அப்படின்ட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்புனதே ஒரு 4 o'clock தான். 4 o'clock தான் நம்ம இங்கேருந்தே கிளம்பணுன்னு வச்சுக்கோங்க. அதான் பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே சூரியன் அப்படியே மறைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நைட்டு போனால் அங்கே லைட்னிங்லாம் போடுவாங்க, அது போய் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நைட் லேட்டாக வரலாம் அப்படின்னு தான் ஒரு பிளான். பிகாஸ் என் தங்கச்சிக்கெலாம் நாளைக்கு லீவாக இருந்துச்சா, அடுத்த நாள்
ஆனால் எனக்கு வந்து ஆஃபீஸ் தான், நான்லாம் எந்திரிச்சு காலையிலே ஓடிட்டேன், அது வேறு விஷயம். ஆனால் சரி லீவை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோன்ட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழி பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வந்து கிராமம் தானே போகிற வழியெல்லாம், அதனால் செம்மையாக இருந்துச்சு. அண்டு நம்மளுக்கு வந்து ஃபேமிலியோட இதுதான் ஃபஸ்ட் டைம் கைஸ் நான் ஈஷா போகிறது. முன்னாடி வந்து காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட நிறையா டைம் போயிருக்கேன். ஆனால் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமு. எனக்கு வந்து அவ்வளோ ரூட்டும் தெரியலையா, நாங்கள் கூகுள் மேப்பில் போட்டது என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஃப்ரண்ட் கேட்டில் கொண்டு போய் தான் விடும். ஆனால் நாங்கள் போட்ட கூகுள் மேப் வந்து பேக் கேட் வழியாக கூட்டிகிட்டு போச்சு. இப்போ வந்து நம்ம ஈஷா போகலான்ட்டு பிளான் பண்ணி திடீர் பிளான் போயிட்டு இருக்கோம். அப்படியே கைஸ் நாங்கள் இப்போ எல்லாரும் ஈஷா போயிட்டு இருக்கோம். ஈஷா போகிற வழியில் ஒரு தண்ணி போகிற அருவி இருந்தது, அந்த இதில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஒரு அப்படி பரப்பிட்டோம். ஓட மாதிரி இருக்கு, அதில் வந்து போயிடுறதுல ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் ஈஷாக்குள்ளே போய் ஃபோட்டோ எடுப்போம். பை கைஸ். ஓகே, நம்ம வந்து போகிற வழி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக வந்து தண்ணி தான் போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி நாங்கள் இந்த சைடு வந்திருக்கோம், பட் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த சைடு வர்றது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி நம்ம அப்படியே ஈஷாக்கு டக்குன்னு போவோம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, சன்செட் வேறு ஆயிடுச்சு. நைட்டு சூப்பராக லைட்னிங் இருக்குங்கிறதுனால போகிறோம். லைட்டு போடுறாங்களா இல்லையாங்கிறது அங்கே போய் தான் தெரியும். பாய். இதுதான் கைஸ் அந்த ஓடை. அங்கே கோவில்லாம் வந்து இருந்துச்சு, அந்த பக்கத்துலேயே இந்த ஓடை தண்ணி வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அண்டு போய்கிட்டே இருந்துச்சு தூரம். எங்களுக்கு எவ்வளோ தூரம்னு வந்து சரியாக அப்ராக்சிமேட்டாக தெரியல. கூகுள் மேப்பை நம்பி நம்ம போய்கிட்டே இருந்தோம். நிறையா கிராமத்து சைடெலாம் போய் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஈஸாக்கு எப்படியோ என்ட்ரி ஆகியாச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், நம்ம பேக் கேட் வழியாக தான் நம்ம என்ட்ரானோம். அதனால தான் இவ்வளோ கிராமத்தையும் சுற்றி நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஆனால் எப்படியோ போயிட்டோம். ஆனால் வர வழியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அப்படியே அக்ரிகல்ச்சர் லேண்டாக செம்ம சூப்பராக வந்து அப்படியே செம்மையாக க்ரீனிஷாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அண்டு பார்த்திங்கன்னா ஈஷாவில் அவ்வளோ வண்டி நின்று நான் அன்னைக்கு தான் கைஸ் பார்த்தேன். அன்எக்ஸ்பெக்டட். நம்ம வந்து லீவ் டயத்தில் போனால் ரோட்டில் பார்த்தோம்னா யாருமே இல்லை, எல்லாம் கோயம்புத்தூர் விட்டு சொந்த ஊருக்கு ஓடிட்டாங்க. ஆனால் ஈஷாக்குள்ளே போய் பார்த்திங்கனாலே தெரியும் அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு. போய் நிற்க கூட முடியல கைஸ் ஃபுல்லாக. ஆனால் அதர் ஸ்டேட்டுக்காரங்க தான், நம்ம ஊருக்காரங்களாம் அங்கங்கே தான் பொறுக்கி எடுத்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கூட்டம்னு சொல்லலாம். சரி நம்ம வந்ததுக்கு போய் பக்கத்தில் பார்த்துட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு நாங்களும் ஏறியாச்சு. அவ்வளோ கூட்டம் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாதது. முன்னாலாம் வந்து நம்ம போவோம் ஜாலியாக, அங்கங்கே தான் ஆளுங்க இருப்பாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து இருக்கவங்க எல்லாம் உள்ளே தான் இருந்தாங்க அப்படி சொல்லலாம். செம்ம ரஷ்ஷான கூட்டம். எங்கேருந்துடா இத்தனை பேர் வந்தீங்கன்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈஷாக்குள்ளே போய் அந்த ஃபோன்லாம் வாங்கி வச்சுருவாங்கள்ல, அங்கெல்லாம் வந்து உள்ளே போய் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம எல்லா நண்பர்களும் வந்து அப்படியே ஓடிட்டு இருந்தாங்க. கூட்டமே வந்து காணாமல் போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாம் பஸ்ஸுக்கு அடித்து முடிச்சு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈஷாவில் லைட்டிங் போட்டுட்டாங்க ஆல்ரெடி. ஆனால் நம்ம உள்ளேருந்து வரவே லேட் ஆகிடுச்சா, சரி செம்ம பசி வேறு. போயிட்டு கொஞ்சம் நூடுல்ஸு மோமோஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு நம்ம அப்படியே லைட்னிங்லாம் முடிஞ்ச பின்னாடி நாங்கள் அப்போ தான் வந்து ஈஷா சிலைக்கிட்டே போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்ட்டு கிளம்புறோம். பார்த்திங்கன்னா தெரியும் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து பஸ்ஸே அவ்வளோ ரஷ் கைஸ் அன்றைக்கி ஃபுல்லாக. இங்கேருந்து ஈஷாலேருந்து காந்திபுரம் போகிற பஸ்ஸு வந்து அவ்வளோ கூட்டம், செம்ம கூட்டமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆனாலும் சிவன் சிலையை பார்க்க வந்து நைட் நல்லா அழகாக இருந்துச்சு. ஆனால் அந்த கூட்டம் வந்து குறையாமல் அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்ன வரைக்கும் உள்ளே வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே இருந்தால் வேலைக்காகாதுடா, நாளைக்கு கிளம்பணும் ஆஃபீஸ்க்கெலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், ஒவ்வொருத்தரும் நைட்டு கூட போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து டெடிக்கேட்டடாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அப்படியே ஃபோட்டோகிராஃபிக் ஸ்கில்ஸ் எல்லாம் அங்கே தான் வந்து இறக்கி விட்டுட்டு இருந்தாங்க. செம்ம இதாக இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு நம்ம போயிட்டு கிளம்பியாச்சு. ஈஷாலேருந்து அவ்வளோ தூரம் தள்ளி வந்து நம்ம வந்து காரை பார்க் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்ம வரும்போது இந்த இடத்துல லைனாக கார் தான் இருந்துச்சு, இடமே இல்லாமல். அதுக்கப்புறம் நைட் டைம் அந்த ஈஷாலேருந்து நம்ம அந்த சைடு தோட்டம்லாம் இருக்கும்ல, அந்த சைடெலாம் பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்டு நம்ம திரும்பி பேக் கேட் வழியாகவே கிளம்பிட்டோம். அந்த போகிற வழியே பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாக மலை பக்கத்தில் தானே. சரி அப்படின்ட்டு பார்த்தா ஃபுல்லாக அப்படியே டீப் ஃபாரஸ்ட் மாதிரி இப்படி குகை மாதிரி இருந்துச்சு. நம்ம போகிற வழியே
வண்டி போகிறதுக்கு கூட இடம் இல்லை கைஸ். நாங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த நைட் டைம் அந்த சைடு வந்தோமா, டிராஃபிக் வந்து சொல்லவே வேணாம். இதுக்குள்ளே வந்து 2 சைடு வண்டியெல்லாம் போக முடியாது அவ்வளோ சீக்கிரமாக. பெரிய பெரிய பஸ்ஸெல்லாம் வந்துச்சா, அதெல்லாம் கடந்து எப்படியோ நம்ம வந்து போய்கிட்டு இருந்தோம். சரி கொஞ்சம் தூரம் அப்படியே நாங்கள் நிம்மதியாக வந்து போயிட்டு இருந்தோம். சும்மா சுற்றி முற்றி வேடிக்கைலாம் பார்த்துட்டு கார்லேருந்து திடீர்னு ஒரு சவுண்டு கைஸ். என்னடா சவுண்டு அப்படின்னு பார்த்தா, சரி டோர் யாரோ ஒழுங்காக சாத்தலை போலன்னு நிறுத்தி ஒழுங்காக சாத்திட்டு கரெக்டாக தான் இருந்துச்சு அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா ஏதோ வண்டியிலேருந்து ஒரு சம்திங் ஏதோ பேர்ன் ஆகுற ஸ்மெல்லு. என்னடா அப்படின்ட்டு நம்ம நிறுத்தி வண்டி கொஞ்ச நேரத்துக்கு மேலே ஒரு மாதிரி ஷேக் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னடான்னு இறங்கி பார்த்தா ஏதோ வர வழியில் கண்ணாடி சில் வந்து வண்டி டயரை வந்து கிழிச்சிருச்சு. வண்டி வந்து பஞ்சர் ஆகி அப்படியே நின்றுச்சு கைஸ். இந்த மாதிரி டயத்தில் வந்து அந்த வண்டி அப்படியே நின்றுச்சு. ஒரு 8 o'clock மேலே ஆகிருச்சு. இதுக்கு மேலே இந்த நடுக்காட்டில் எங்கடா போய் என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஸ்டெப்னி வச்சுருந்தோம். பட் வந்து ஸ்பேனர் இல்லாமல் போயிடுச்சு. வர வண்டியெல்லாம் குறுக்காட்டி நிப்பாட்டி ஸ்பேனர் கேட்டு அப்புறம் அப்படியே காட்ஸ் கிரேஸில் வந்து ஒருத்தவங்க அவங்க வண்டியில் இருந்ததை எடுத்து எங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 9 o'clock மேலே தான் நம்ம வந்து ஈஷாவை விட்டே கிளம்பணும். செம்ம சூப்பராக வந்து போச்சு, த்ரில்லிங்காக. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட், ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. பாய்.